Tamil, this is the first award that I got. So, ever gorgeous Nadiya ma'am. இது வந்து சென்றாங்க. 80s தாங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க. இதே மாதிரி தான் அவங்கள பார்த்தோனே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமா. அந்த பாட்டே 14 கோடி தான் போயிருக்கு. ஆனா நீங்க ஒரு 14000 தடவை ஸ்டெப் போட்டுருப்பீங்க. எங்க போனோம் கோல்டன் ஸ்பேரோ என்னன்னு. ஆனா நான் கவலைப்படாதீங்க, நீங்க அந்த பாட்டு போட்டு நாங்க ஆடவே வைக்க மாட்டோம். Never have I ever had a crush on my teacher. இதுனா இருக்குன்னு தான். ஆமா இருக்குன்னு தான். அதெல்லாம் ஒரு கிரேடுக்கு ஒரு இப்போ வந்து உனக்கு இவனை பிடிக்குமா, இவன் நம்ம கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாரு பொண்ணு. இவனா அப்படின்னு ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்ல வந்திருக்கக்கூடியவங்க நீக் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தினுடைய குழுவினர். உங்களுக்கு அப்படி ஏதாவது தனுஷர்ட்ட இருந்து இந்த குவாலிட்டியை நான் லைஃப் லாங் எடுத்துக்குவேன், நீங்க தான் பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டது இல்லையா? ஹார்ட் ஒர்க்கிங்கிற ஒரு இதுதானே. அவர் மாதிரி 10% ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு இடம், நம்ம ஒரு கன்ஃபார்மாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகலாம். அது அந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான். தூங்காமல் அவர் ரெஸ்ட் எடுக்காமல், அதாவது இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது காலையில் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இந்த படம் ஷூட் பண்ணுவார். அப்புறம் இல்லைனா இந்த படம் காலையில் ஷூட்டிங்னா இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த படம் ஷூட்டிங் போவார். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு லிரிக்ஸ் எழுதிட்டு இருப்பாரு, மியூசிக் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான். பார்த்தா அந்த பக்கம் பாலிவுட்ல ஒரு படம் கமிட் ஆயிடுவாரு, இங்கிட்ட டைரக்ட் பண்ணுவார், இன்னொரு படத்துக்கு டப்பிங் போவார். அப்பா இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப எப்படி ஒரு மனிதரால் மிஷின் மாதிரி வேலை செஞ்சாதான் இதை பண்ண முடியும் அப்படி இருக்குல்ல. சூப்பர். வேறு தான் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக? இல்லை அதுதான் என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார், தூங்குறது அப்புறம் கூட தூங்கிக்கலாம், நீ வந்து வேலை வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் போயிருக்கலாம். கேட்டுக்கிட்டியா? நீ அது தனுஷ் சார் வந்து வேலை, நீங்க சும்மா தூங்க விட மாட்டீங்களே. ஆஃபீஸ்ல எல்லாருமே வேலை இல்லை சும்மா பொங்கல் போய் படுத்தா கூட எதுக்கு தூங்குறேன்னு கேட்பாரு. பாதி பேர் இங்கே தூங்கி பல நாள் ஆகுது. அது வேற, அவர் வேலை சொல்றாரு, நீ வேலை செய்ய சொல்ல மாட்டீங்க. தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு, காய் மட்டும். அவர் சினிமா வேலையை சொல்லிட்டு இருக்காரு. ஓகே நன்றி. அடுத்த நெக்ஸ்ட் தேங்க்யூ அனிகா. இன்னும் தொடர்ந்து நீங்க நிறைய நடிக்கணும், கதாநாயகியாகவும் உங்களை வரவேற்கிறோம் தமிழ் திரையுலகத்திற்கு. நன்றி. தேங்க்யூ மித்ரன் ப்ரோ. தேங்க்யூ அனிகா. இப்போதான் உங்களுக்கு உண்மையிலே ஞாபகம் இருந்தது, பட் நான் நினைச்சா இன்டர்வியூ பண்ணிருக்கேன்னு. That's why I was like, yeah, I remember. The Queen ku kedacha. Queen ku, yes. I think Tamil, this is the first award that I got. வீட்ல ஃப்ரேம் பண்ண லைக் வீட்ல அவார்ட்ல அங்க இருக்கு, லைக் Black Sheep award. Yes. சேம. சோ நீங்க அந்த ஸ்டேஜ்லயே சொன்னீங்க இதான் ஃபர்ஸ்ட் அவார்ட்னு சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப நான் அந்த வார்த்தையை சொல்லிருப்பேன், நீங்க இதுல இருந்து அடுத்து கதாநாயகியாவும் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்றதுல ரொம்ப ஏதாவது ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணா அது நடக்கும்னு சொல்லுவாங்க. 2020ல அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம், 2025 நாங்களும் சம்பளம் எடுத்து போய் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் இருக்கோம். சம்பளம் மேனிஃபெஸ்ட்ன்றத கரெக்ட் மேனிஃபெஸ்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணு, அப்புறம் மேனிஃபெஸ்ட். ஓகே அடுத்த மெமரி. எஸ். ஸோ ரம்யா ரங்கநாதன் அவர்களுடைய, நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு இன்ஃப்ளூயன்சராக நிறைய படம் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, பாட்டெலாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பயங்கரமாக 12 மில்லியன் வியூஸ் போன ரீல்ஸ் இது. ஸோ ஆமாம். ஸோ நம்ம டான்ஸ் ஐ வுட் லைக் டு பி நோன் ஆஸ் அ டான்ஸர் ஃபர்ஸ்ட், இன்ஃப்ளூயன்சர் நெக்ஸ்ட். ஸோ 5 வயசுலேருந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப பயங்கர பேஷனேட்டாக ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம் அது. அப்புறம் காலப்போக்கில் அது இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அங்கேருந்து இங்கே அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன், ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். நான் இந்த படம் ஷூட் பண்ணும்போதும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போது தான் இந்த சர்க்கிட்டேருந்து கால் வந்தது. ஸோ அங்கேருந்து இங்கே லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. லைஃபே மாறி போச்சு. ரீல்ஸுக்காகலாம் டான்ஸ் ஆடல, டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். 5 வயசுலேருந்து ஆடிட்டுருக்கேன் நான். அது சும்மா டச் விட்டு போகக்கூடாது ஒர்க்னாலன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. அது அப்படியே ட்ரெயின்டு டான்ஸ் நீங்கள் ட்ரெயின். ஓ சூப்பர். சிறப்பு, மகிழ்ச்சி. அங்கேருந்து இந்த உயரம் வந்திருக்கீங்க, இன்னும் நிறைய உயரம் பயணிக்கணும். வாழ்த்துக்கள் ஃப்ரம் Black Sheep. அடுத்த மெமரி. எஸ், உங்கள் 3 பேருக்குமே இப்படி ஒரு கனெக்ட் இருக்குல்ல? ஆமாம், அவங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க.
அமிதாப் சார் கூட. நீங்களும் இந்த ஆட் பண்ணியிருக்கீங்க. அதான் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. அதான் சார் பற்றி சொல்லணுன்னா இதுலேருந்து he has an amazing eye for talent. அது சொல்லியே ஆகணும். அவர் வந்து யாராச்சும் டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். என்னோட கேரக்டர் ஆக்சுவலாக இந்த படத்தில் டான்ஸே வைக்க முடியாது. அதுக்காக இல்லை ஃபர்ஸ்ட் படத்தில் டேலண்ட் காட்டலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி என் கேரக்டரை ட்வீக் பண்ணி கேரக்டரில் சேஞ்சஸ் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதுலேயுமே ரொம்ப வைக்க முடியாது. ஆனால் நான் கண்டிப்பாக அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டாவது வைப்பேன் அப்படின்னு சொல்லி அது வச்சார். ரொம்ப பெரிய அது he didn't have to do that, ஆனால் அதை பண்ணார். அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம செம செம. இது மாதிரி திடீர்னு தனுஷ் சார் ஓன்ட்டு தனுஷ் சார் விடுங்க, இவ்வளோ நேரம் ஃப்ரேம் எனக்கு வச்சிருப்பான் அவன். நீங்கள் சொல்ல எடிட்டில் பார்த்தா நான் இருக்கவே மாட்டேன், நீங்களோட கட் பண்ணி எடுப்பீங்க. ஆனால் அவங்க அப்புறம் படத்தில் சீனே இல்லை, ஆனால் சார் வச்சிருக்காரு. நானும் எப்படி நான் சார் வேற லெவல். சீரியஸாக நான் ஒன்று கேட்கணும். தாராளமாக கேளு. இல்லை தனுஷ் சார் கூட தனுஷ் சார்ன்றது ஒரு பிக் ஸ்டார்ஸ். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், ஹாலிவுட் ப்ரொடியூசர் மோஸ்ட் இனிமேல் இவ்வளோ இருக்குது தனுஷ் சார். கேள்வி என்னன்னா, முதல் நாள் தனுஷ் சார் வந்து உங்களை ஒரு ஆக்ஷன் சொல்றாருன்னா அது எப்படி இருந்துச்சு? ஐயோ பயங்கர ஒரு சரியல் மூமெண்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் அவ்வளோ பெரிய ஆக்டர். ரொம்ப நர்வஸாகவும் இருந்தது. ஏன்னா அவர் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், ஹி இஸ் an amazing actor. நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா சார் இந்த படம் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் நான்லாம் சொல்ல டக்குன்னு பார்த்தேன் சார் ஊதுங்கடா சங்கு வந்து அடிக்கடி கேட்பேன் சார் அதோட முடிச்சுக்குவாரு. நான் சொல்லியிருக்கேன், நான் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பார்த்த சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் சுல்லான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உத்தமபுத்திரன்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்லாம் அந்த கண்ணிரண்டில் இந்த இது அந்த ஒரு மூமெண்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். சேமலா அவங்க சொன்ன படங்களே பயங்கர பாருங்க. எனக்கு அந்த பாட்டு செம்மையா இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த பாட்டு. தம்பி அந்த பாட்டு கொஞ்சம் போடுறா நல்லா இருக்குமாடா. பத்தி குச்சி ஒல்லின்னு பார்த்தா பத்திக்குவேன் தள்ளி நில்லு நீயும் ரங்கு ரக்கரமா மேல பாரு பேண்டா சங்கு சக்கரமா சுத்தி வர வேண்டா சொல்லாம் பேர சொன்னா போதும் பகுலு விகுலு ஊதும் ஊதும் எதுவுமே தெரியாது. அந்த பாட்டை போடுறோம். இல்ல ஒரே ஒரு நல்ல விஷயம், இதுக்கு காப்பிரைட் அடிக்க மாட்டாங்க எந்த விதத்துலயும் அந்த மாதிரி இல்லன்னு சொல்லி பாட்டிட்ட வேற பாட்டை பாடிருக்காங்க. வேணும்னா கேஸ் போடுவாங்க, டிஃபேமேஷன் கேஸ். இந்த பாட்டை தப்பா பாடிருக்கான். சூப்பர் சாங், இதெல்லாம் செம்ம சாங், கேட்டு பாருங்க. நீ வெங்கடேஷ்லாம் தெரியும், பாட்டு நல்ல பாட்டு தான் தங்கம், சூப்பரா பாடுன நீ. நல்லா வாய்ஸ் நல்லா இருக்கானே. நம்ம பாரு எங்க இருந்து எங்க போயிட்டோம் பாரு. சரி திருப்பி டைவர்ட் ஆகிறோம். ஓகே, நீங்க தனுஷரை பத்தி சொன்னதுனால நான் இதை கேட்கறேன். அவர் ஃபைண்ட் அவுட் பண்ற டேலண்ட்டை வெளியில சொல்றாரு, ஆனா உங்ககிட்ட உங்களுடைய குறைய சொல்வார். கண்டிப்பா உங்களை பத்தி வெளியில ப்ரௌட் ஆக்கணும்ன்றதுக்கு குறை சொல்ல மாட்டாரு, பட் கரெக்ஷன் சொல்லுவாரு. அது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்துல வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நீங்க வந்து நியூ யங்கா இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்கா இருங்க, இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டைம் கிடைக்கிறப்போலாம் சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ஆப்வியஸ்லி அவர் சொல்றதுலாம் வில் மேக் சென்ஸ். இந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா செம்மையா இது உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு பிக்கெஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பார்ல. அந்த மாதிரி நாங்க புதுசு இல்லையா, ஸோ ஜாஸ்தி கத்து கொடுக்கறது தான் ஜாஸ்தி. அடுத்த மெமரி யார்? அந்த ஐஏஎஸ் அதிகாரியே அவங்க தான். நான் தான். எஸ், அதே மாதிரி இந்த ஆட்ல நதியா மேம் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க. எஸ், ஸோ எவர் கார்ஜியஸ் நதியா மேம். எஸ், இது வந்து இதே மாதிரிதான் அவங்கள பார்த்தோன்னே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க பயங்கரமா. நீங்க அதை பத்தி பேசினால சொல்றேன், அவங்க பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோன்னே அப்படி பார்த்துட்டே இருந்தேன், அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க ஒர்க் பண்றது பார்த்துட்டே இருந்தேன். நான் அவங்களே பார்த்துட்டு இருந்தேன். வாவ், அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெலுங்கு தெரியாதான்னு தெரியல, பட் ரொம்ப தெலுங்கு வந்து பை ஹார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது தெலுங்கு ஆடு. அதை வந்து பார்த்துட்டு பார்த்தோன்னே நான் சொன்னேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்போ ரொம்ப ஸ்வீட்டாகவும் சோ ஸ்வீட்டா நான் வந்து ஹலோ சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு அடுத்த பார்த்தா ஆர்ஜே விக்னேஷ்க்கு உங்களை பிடிக்கும். கண்டிப்பா எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா? பூவே பூச்சூட தனுஷார் பாட்டு அவங்களுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டுலாம் அந்த டைம்ல நதியா கம்மல்னு பயங்கர. ஆமா ஆமா, நதியா மூக்குத்தி எல்லாம் இல்ல, கம்மல் தான். அவங்களோட ஹேர் பன் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். எஸ், ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துல. அப்படி சூப்பர். சிந்தால பத்தி பேசும்போது அதான முக்கியம். அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ஆட் மும்பைல ஷூட் பண்ணாங்க. பயங்கர மெமரபிளான ஒரு ஆட். ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு காலில் அடிலாம் பட்டு இருந்துச்சு, ஸோ நடக்கவே முடியல என்னால. அதனால ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு என்னோட பர்த்டே, அன்னைக்கு ஷூட் பண்ணோம்.
இதெல்லாம் எனக்கு ரொம்ப மெமரபிள் அண்ட் வண்டர்ஃபுல் ஆட் இப்பவும் ரன் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா செம்ம லக்கில பர்த்டே அன்னைக்கு இப்படி ஒரு ஆமா ஆமா இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் உங்களை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க. அவன் டேடி கூட அவ்வளோ ப்ரௌடாக சிரிச்சிருக்க மாட்டார். அது போலீஸ்கார் பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோ அந்த கண்ணில் அவர் ஹாப்பியாக ஆகுறாரு. அவங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஒரு அந்த அவர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார்ல அவங்களை பார்த்து எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. டேனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கண்டிப்பா அவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணாதான் அன்னைக்கு பெட்டர் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க. சரி ஓகே அடுத்த ஸோ ஆஸ் அ டீம் நிலவுக்கு இங்கே 5 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் டீமா கம்ப்ளீட் டீம் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் அந்த இடம்? நீங்க யாரை இந்த இடத்துல வச்சா இவங்க இருந்திருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மேத்யூ எல்லாருக்குமே மேத்யூ. ஏன் அப்புறம் இல்ல கூட்டு வந்திருக்க? பிஸியா இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் ஹீல் கம். சித்தார்த்தும் இல்ல, இன்னொருத்தரும் இருக்காரு. பிரியாவும் இல்ல. செம்ம ஜாலி அராத்து வாலு அப்படின்னா யாரு இதுல? வெங்கி தான். ஓகே இல்லை இந்த டீம் எப்போ பார்த்தாலும் நான் இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் சிச்சோரு இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது பாலிவுட் படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. பன்னீர் புஷ்பங்கள் பார்த்துருக்கியா? அதெல்லாம் யாரும் பாய்ஸ் படம் அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை அந்த மாதிரி கேங்கா செம்மையா இருக்குன்னு அந்த ஃபீல் வரப்போகுது. ஓகே அந்த ஃபீல்ல இருக்கா படம்? எப்படி அந்த ஸ்டைல் இருக்குமா? Feb 21st பாப்பீங்க. எப்படி வளர்த்துருக்காங்க இப்போ ட்ரெயின் பண்ணி ஃபுல் உட்கார வச்சு கான்சென்ட்ரேஷன் குமாரா கான்சென்ட்ரேஷன் கதையை மட்டும் சொல்லிடுறாங்க. யாராவது பழக்க தோசை பேர் கேட்டா கூட February 21st. சரி மற்றதுக்கெல்லாம் சொன்னாரு தனுஷ் சார். ப்ரொமோஷன் போறப்போ உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு? கோல்டன் ஸ்பேரக் மட்டும் டான்ஸ் ஆடாதீங்க. இது அந்த பாட்டே 14 கோடி தான் போயிருக்கு. ஆனா நீங்க ஒரு 14,000 தடவை ஸ்டெப் போட்டுருப்பீங்க. எங்க போனோம் கோல்டன் ஸ்பேரோ என்ன. ஆனா நான் கவலையே படாதீங்க, இங்க அந்த பாட்டு போட்டு நாங்க ஆடவே வைக்க மாட்டோம். நாங்க ஆடுவோம் ஜாலியா. ஆக்சுவலி இப்ப தூங்கனா கூட ஆடுவாங்க. ஏற்கனவே ஒரு 2000 வெர்ஷன் வந்துருச்சு. மிர்ச்சி வெர்ஷன், சன் டிவி வெர்ஷன். இப்ப காதல் ஃபைல் போயிட்டாங்க. அப்படி போயிட்டீங்க. சூப்பர் ஆல்பம் பயங்கரமா இருக்குமே. ஸோ வித் தட் அந்த ஏன்னா சும்மா வந்துடல, எல்லாம் சின்ன சின்னதாக நம்ம ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் அது ரொம்ப சின்சியராக பண்ணுறதோடைய விளைவு தான். எங்கேயோ இருந்து தனுஷ் சார் கண்டெடுத்து இப்படி ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் இன்னைக்கு இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இது வந்து ஒரு எராவுக்கும் ஒரு படம் இப்படி அமைஞ்சிருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி நிறைய யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்னதாக சேர்ந்து பெருசாகி அதுலேருந்து நிறைய பேர் வெளில போவாங்க, அடுத்தடுத்து வர்றது. அப்படி தான் இந்த படம் வரணும்னு வாழ்த்துறோம் பிளாக் ஷீப்ல இருந்து. ஸோ நடக்கும்னு நம்புகிறோம். இப்போ ஒரு கேம் விளாடுவோம். ஓகே, நெவர் ஹேவ் ஐ எவர். ரெடியா? நெவர் ஹேவ் ஐ எவர். ஸோ அந்த போர்டை கொடுங்க. கொடுத்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அங்க போறது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸி. இங்க கொடுத்து கூட பாஸ் பண்ண சொல்லிருக்கலாம். அப்படியே நானே யோசிச்சுப்பேன். நான் ஒரு இன்டர்வியூ போறேன், என்ன நெவர் ஹேவ் ஐ எவர் கேக்குறாங்க. ரொம்ப பழைய கேம்னு பயந்தோம். பரவாயில்ல, இவங்க அதை புதுசாக்கிட்டாங்க. ஃபர்ஸ்டே நோல வச்சிரும். ஏதாவது இடக்கும் போது கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். யாராவது உண்மையை சொல்லலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அவங்களுக்கு டேர் கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ராபியா கிட்ட கேளுங்க பாருங்க. நான் இறக்கி விடுறேன். அகைன் சொல்றேன், இது இன்டர்வியூ கிடையாது, ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் தான். உண்மையை பேசுறீங்க, இன்டர்வியூக்காக பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, நீங்க சொன்னீங்கன்னா இட்லியோட தூக்கிடுவோம். இதெல்லாம் வேணாம் ஓகேவா? ரீல்ஸை கட் பண்ணி போடுவோம். அதை தைரியமா சொல்லுங்க. ஓகே போலாம், ரெடி. வேற என்ன பண்றது? ஓகே, நெவர் ஹேவ் ஐ எவர் ஹேட் அ கிரஷ் ஆன் மை டீச்சர். இதுனா இருக்குன்னு தான். ஆமா இருக்குன்னு தான். அதெல்லாம் ஒரு கிரேடுக்கு ஒரு நான் பொண்ணுங்கள்ட்ட பேசுறவேன் நினைச்சியா? டீச்சர்ட்ட பேசுறவேன் தான். இல்ல பிடிக்கிறது தப்பு இல்லை. நான் வந்து மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா கேட்டாங்க எதுக்கு நீ மேக்ஸ்ல எப்படி ஃபெயில் ஆன? எல்லா கிளாஸ்க்கும் நீ தான் ஃபர்ஸ்ட் இருப்ப, கடைசியா போ எப்படி ஃபெயில் ஆன? நான் படிக்கிறதுக்காக போல, டீச்சரை பார்க்கறதுக்காக ஃபெயில் ஆனா அடுத்த வருஷமா அதே டீச்சர் எடுப்பாங்கல்ல. என்கிட்ட சொல்லுவான் இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னா. என்னடா இங்கிலீஷ் டீச்சர்? இல்ல இங்கிலீஷ் டீச்சர். நாங்க கேர்ள்ஸ் காலேஜ். எங்க இருந்து நாங்க வந்து ப்ரொஃபசர்ஸ் ஒரே ஒரு பிடி வாத்தியார் மட்டும் வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லையா? அவர் 47-48 இருக்குண்ணே. அதுவும் ஃபீமேல். அச்சோ, இந்த வார்டன் பிடி எல்லாம் பெண்களா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல? என்ன படித்துற பாண்டி 10 ரூபா தர ஃபுல் ரகடா இருப்பாங்கண்ணே. பயமா இருக்கு பார்த்தாலே. அப்படிதானே? வாட்ச்மேன் மட்டும்தான் மேல். தாத்தா 60 வயசு இருக்கும் சொன்னல. அண்ணே ராபியா வந்து ஸ்கூல் பெல் அடிச்சோன்னே வெளில போயிடுவா. ஏன்னா அங்கதான் பசங்க இருப்பாங்க. அந்த கேண்டீன் வெளில நான் அங்க நீ இருந்தியோ? இல்ல நீ சொன்னது கேட்டு.
இல்ல உண்மையை சொல்ல இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஷேர் பண்றது தானே. சரி ரீல்ஸ் வேணாம் ஷார்ட்ஸா போற சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு, ஜாலியா பேசுறது தானே. அதான் நான் தான் சொன்னேன் ஃபுல்லா கேர்ள்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் இல்ல நம்ம பசங்க பின்னிட்டாங்க. ஓகே டன். அடுத்த கேள்வி. நெவர் ஹேவ் ஐ எவர் யூஸ்ட் a fake ஐடி? நோ. தம்பி சொல்லலாமான்னு யோசிக்கிறீங்களா? பண்ணிருக்கமான்னு யோசிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸை கலாய்க்கிறதுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப எஸ் தைரியம். நான் பரவாயில்ல எதுக்கு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டாம். நீங்க யாருமே ஃபேக் ஐடி யூஸ் பண்ண மாட்டீங்களா? ஃபேக் ஐடி இல்ல, ட்ரையல் ஐடி வச்சிருக்கேன். ட்ரையல் ஐடினா மெயின் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல்ல இதுல போட்டு பார்த்துப்பேன். ஓ அப்படி யூஸ் போதானா? அப்புறம் அங்க வீடியோ போட்டு இங்க வந்து இல்ல எனக்கு புரியல உண்மையில எனக்கு. அது பிரைவேட் ப்ரொஃபைல், சும்மா கிளாரிட்டி பார்த்துக்க. ஓ அப்படியெல்லாம் ஒரு ஒன்று இருக்கா? தம்பி எவ்வளவு ப்ரொஃபஷனலா பாடுறா. ஒரு இன்ஸ்டாகிராம் எவ்வளவு அழகா யூஸ் பண்றாங்க பாருங்க. நம்ம எல்லாம் இன்ஸ்டாகிராம் சீரியஸாவே பார்க்கலாம். நான் ஒரு ஆடு கிளைண்ட் போட்டுட்டு என்னடா ஃபுல்லா மறைச்சிட்டேன், மேல இருக்கு இதுக்கு கிராப் பண்ணிட்டேன், பேமெண்ட் தர அவ்வளவு பிரச்சனை பண்றான். எவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்ண. தனியா ஒரு ப்ரொஃபைல்ல போட்டு அப்லோட் பண்ணிட்டு நம்மளே கமெண்ட் பண்ணி நீங்க இப்ப பார்க்கலாம். சொன்னீங்களா அது மறைதா இல்லையா, அத செக் பண்ணி பார்த்துட்டு இல்லனா எடிட்டர்ட்ட சொல்லி மாத்தி அப்புறம் வா வா சூப்பர். கமெண்ட்டும் அதுல இருந்து போடுவீங்களா? அது இல்ல அவங்களே போடுவாங்க. ஏய் சமய கலக்கிட்டடி அப்படியே போட்டு. அப்ப இவனும் அதேதான், லேடிஸ் பத்தி பேசினா என்கரேஜ் ஆகிறாங்க, பசங்க ஏதாவது சொன்னானா இது வரானுங்க. அது உங்களுக்கு தேவையே இல்லை, தானாவே நிறைய வரும். ஓகே. ஸோ நீங்களும் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணதில்லை. நீங்க பவிஷ்? அது 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணி அப்போ நான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சது. அப்போ வந்து இப்போதான் சொன்னோம் லவ்னாலே என்னன்னே தெரியாது அப்படின்னு. சரி அதான் இப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தேன். அப்போ வந்து உனக்கு இவனை பிடிக்குமா, இவன் நம்ம கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். அது பொண்ணு இவனா வேணா இவன் அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு உங்களை என்ன நினைச்சிருக்கோம் அந்த ஐடியா? எதுக்கு ஒரு பையன் போட்டு அனுப்பிச்சு இவனை பிடிக்குமான்னு கேட்கலாம். அதான் அதனால தான் ஒரு 2 வாரமா ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி அடிக்கடி வந்துச்சு. ஓகே. அந்த ப்ரொஃபைல் பேரு நீங்க வச்சிருந்த அந்த ப்ரொஃபைல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே, சீரியஸா ஞாபகம் இல்லைண்ணே. சீரியஸா ஞாபகம் இல்லை. வெங்கடேஷ்? ஐயோ எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பசங்களை வந்து ஏதோ கலாய்க்கிறதுக்கு பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுவும் அதனால தான் நான் ஹாஃப் இப்படி ஏதோ பிரியா ஸ்வீட்டி அந்த மாதிரி ஏதோ இல்ல கிடையாது. கொஞ்சம் நல்ல பேர். கொஞ்சம் நல்ல பேர். வெங்கடேஷ் சைக்கோ ரைடர் 378 அப்படிதான் போனோம் ஃபுல்லா. ரைடர்ஸ் பைக் ரைடர்ஸ், ஐ அம் சைக்கோ மேன் கில்லிங் டியூக் 370 அங்க தானே பண்றோம். அந்த மாதிரி தான் பிடிப்பாங்க. சரி ஓகே. நெவர் ஹேவ் ஐ எவர் சீன் a ghost or felt a ghost? yes வாங்க ஜங் ஜங் ஜங். அவங்களும் எஸ். ஓகே சொல்லுங்க. நான் வந்து இன்னி வரைக்கும் தனியா தூங்கினதே கிடையாது, தூங்கவும் மாட்டேன். அவ்வளோ பேய் பயம், பேப்பர்ல இருந்தா கூட பயப்படுவேன் பேய். ஒரு வாட்டி நான் ஏதோ ஜிஆர்இ கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வீட்டில் யாரும் இல்லை. அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. வீட்டில் தனியாக பகலில் இருப்பேன், ராத்திரி ஓடிடுவேன். பகலில் வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ டக்குன்னு நின்ன மாதிரி எனக்கு இருந்தது. அப்படியே நானு கத்திட்டு கதவெல்லாம் அந்த டம்மான்னு அடிச்சுட்டு கீழே வந்து நின்றுட்டு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி நீ வந்தால் தான் நான் மேலே போவேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டேன். பட் ஐ ஃபெல்ட் தி ப்ரெசன்ஸ். இல்லை கண்டிப்பாக இது வந்து இமேஜினேஷன் இல்லை, ஏன்னா நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. அந்த பில்டிங்கில் தான் ஒரு ஆண்டியை மர்டர் பண்ணாங்க. இப்ப முன்னோடு நிறுத்திக்கமா போதும். அதாவது பயம் இருக்குன்னா ஓகே, இவளை இப்ப எங்க எல்லாரும் பயமுத்துற இவ்வளவுதான். ஓகே சூப்பர், பயந்தீங்க, நைஸ் சூப்பர். நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாட்டி ஒரு நைட்டு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து அப்போ ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும், தள்ளி இருக்கும், இருட்டாகவே இருக்கும் அங்கே எப்போவுமே. அது கொஞ்சம் லேட் நைட்டுன்றதுனால எனக்கு என்னமோ ப்ரீஃபாக என் பேரை யாரோ கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்டுச்சு. என் பேரு அங்க யாருமே கூப்பிட்டு உங்க பேரு வரல வாயில, பேய்க்கு எப்படி உங்க பேரு வரும்? இல்ல ஒரு மனசாட்சி இருக்கா? இல்ல பேர் அது ராபி, பேய் கஷ்டப்பட்டு ராபியா சைத்துன்னு சொல்றதுக்குள்ள பாவம் அந்த பேய் பேருக்கு டென்ஷன் ஆயிருக்கும். இங்க போங்க மனசு வலிக்குது, இந்த எனக்கே வரமாட்டேன் வாயில பேரு. சரி ஓகே, அந்த பேய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சு பாக்குறேன். சரி ராபியா, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? நான் அப்படியே கிளம்பி போயிட்டேன். ஆனா எனக்கு அது ஞாபகம் இருக்கு பிரீஃபா. சூப்பர். நீங்க சொல்லுங்க பவிஷ். நான் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டில நிறைய பேய் கதை இருக்கணுங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டில ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டர், அப்போ அங்கே தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்கூட்டர்லாம் ஓட்ட.
ஸோ அங்கெல்லாம் ரோடு பெருசாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டர் எடுத்து நான் பாட்டு ஓடிட்டே போயிட்டு இருக்கேன். அங்கே நைட் ஷூட்டு ஒரு இருட்டு காண்டுக்குள்ள போய் அப்போல்லாம் எனக்கு பேய் பயம்லாம் கிடையாது. அப்படியே போயிட்டேன். பார்த்தா ஒரு இடத்துல ஸ்கூட்டர் நிற்குது. என்னடா அது ஸ்கூட்டர் நிற்குது, நல்லா தானே சர்வீஸ் ஷூட்டிங் ஸ்கூட்ரு, அதனால கன்ஃபார்மாக நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்லா தானே சர்வீஸ் பண்ணிடுதான்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே அப்படியே நிற்கும் போதே பின்னாடி யாரோ உட்கார மாதிரி துதுக்குன்னு ஸ்கூட்டர் ஆடிச்சு. அது நான் தான்டா. பின்னாடி பட்டுன்னு ஃபீல் ஆச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல, அங்கேயே தெரிஞ்சிச்சு எனக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் இப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அப்படியே ஓடினேன். எனக்கு அப்படியே ஒரு எனக்கு அந்த இருக்கும்ல சம்டைம்ஸ் பின்னாடி யாராச்சும் நின்னா ஒரு அப்படியே ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அங்க ஜெனரலாவே ராமோஜில கோஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்ப இந்த படத்தோட திருச்சி ட்ரம்பலம் அப்ப எனக்கு பாட்டி பயம் இருக்குண்ணே. பாட்டிங்களை பார்த்தா எனக்கு பயம் வந்துருவாரு. அது வந்து என்னன்னு தெரியல. ஒரு நாள் இப்படிதான் நான் டெரஸ்ல வந்து இல்ல அது ஒரு ஒரு தெரியல ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஸ்கேரி ஹவுஸ்லாம் இருக்கும்ல அதுக்குள்ளே போகிறோம். நாங்கள் சும்மா எங்கேயோ வெளில போயிருந்தோமோ நாங்கள் வாங்க சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேயெல்லாம் இவர் கன்வின்ஸ் பண்ணுறோம், ஆடா போகலாம். ஆனால் எனக்கு பேய்னா பயம், அண்ணா வரலண்ணே, வாடா எதுவுமே இருக்காதடா, வாடா என்னடா பயப்பட போகிறேன் சொல்லிட்டு வாங்க சொல்லி இவருக்கு பிடிச்சிட்டு போகிறேன். பார்த்தா இவர் என் கையை பிடிச்சிட்டு போறாரு, இவர் ஓடுறாரு. இல்ல கிடையாது. ஸ்டார்டிங் அது உள்ள போனோடனே எல்லா பேயிங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வருவாங்கல்ல. நான் வந்து ஹாய் அப்படிலாம் அப்படியே அவ்வளோ தைரியமா பண்ணிட்டு இருக்கேன். குட்டையா ஒரு பாட்டி வந்தாங்க முன்னாடி வந்து தனுஷ் இருந்தாரு, சார் அப்படிதான் சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிட்டேன். இதே மாதிரிதான் டெரஸ்ல ஒரு நாள் பசங்களோட கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன். பால் கீழே விழுந்துருச்சு. டக் 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 அப்படின்னு நான் லெஃப்ட்ல பார்க்குறேன், ஒரு பாட்டி அப்படியே வராங்க. நாய் கத்துது. இப்போ நாங்கள் 10 பசங்க லைனாக நின்ட்டோம். அந்த அந்த எதுக்குன்னு தெரியல, அந்த பாட்டி நடக்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாயிண்டில் நின்றுச்சு. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தாங்கண்ணே, சத்தரி அடித்து எல்லாரும் வந்து. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, நாங்கள் திரும்பியும் ஒரு 5-10 செகண்டு தான் திரும்பி வந்து பார்த்தா அந்த பாட்டி அங்கே இல்லை. நான் சும்மா சொல்லலை, சத்தியமாக இது நடந்தது. என் ஃப்ரெண்ட்ஸு சாட்சி. அது ஆனால் அது பேயான்னு தெரியல. இல்லை அது பேயான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாட்டி பயம் இது இல்லை, பாட்டிலாம் பேயானா பயங்கரமா இருக்கும். பாட்டியே பயம் சொல்றாரு ஜமீன் கோட்டை. அதுல இருந்தா உனக்கு பாட்டினா பயம் இல்லை. அதுக்கு முன்னாடி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லை. கிளவினாவே எனக்கு அந்த மேரேஜ் பண்ணிட்டு ஒய்ஃப்ல 60 வயசுல டைவர்ஸ் பண்ணிடுவான். இதுக்கு மேல பாட்டி ஆயிருவீங்க, எனக்கு ஃபுல் பயமா இருக்கும். 60 வயசு வரைக்கும் குடும்பம் நடத்தும், அப்புறம் பாய் அந்த பிளான் இருக்கும். இல்ல உண்மைதானே? ஐயோ அப்ப நானும் தாத்தா ஆயிருவேன். ஓகே, நெவர் ஐ எவர் விஷ் டு ப்ளே சம் அதர் ரோல் இன் திஸ் ஃபிலிம். இல்ல அப்படி வாங்க தம்பி வாங்க. இல்லை எனக்கு மேத்யூவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு ஏன்னா அது இன்னும் எனக்கு ரிலேட்டான ஒரு பசங்க. எனக்கு என்னைக்காவது கொஞ்சம் கம்மியா பண்றப்ப சார் நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். இல்ல எனக்கு இல்ல நாங்க பண்ணுவோம், அதுதான் கேட்டேன். இல்ல எனக்கெல்லாம் இல்ல, என் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான். பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு இன்னொன்று சார் வந்து இனி கேரக்டர் கொடுத்தா எனக்கெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆனால் மறக்க அவருக்கு அது பண்ணணும்னு அவசியமே இல்லைனா அவர் கொடுத்தப்போ ரொம்ப ஹாப்பி. யாருக்கும் அப்படி தோணவே இல்லையா? உங்களோட கேரக்டர் தான் பெஸ்டா? அப்படி அம்மா மனசுல தோன்றது தானே, அது வந்து சொல்றது. கண்டிப்பா ராபி உங்களுக்கு தோணி இருக்கும், வேற ஏதாவது தோணுது இல்லையா? இல்ல நான் என்னோடதுல ரொம்ப கன்சியூம் ஆயிட்டேன். நான் புது ஆக்டர் இல்லையா, ஸோ எனக்கு இதுவே வந்து என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ, இதை விட எனக்கு தெரியல அது புல் ஆஃப் பண்ணிருக்கோம். இதே என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அது வந்து மீதி எல்லாரும் இன்னும் இன்டென்ஸா இருக்கும். இந்த டீம் ஜென்யூன். நெவர் ஹேவ் ஐ எவர் லைட் டு தனுஷ் சார். பொய் சொன்னது ஏதோ ஒரு விஷயத்துல, உடம்பு சரியில்லை, லேட்டா வந்ததுக்கு, இல்ல வெளில போனதுக்கு, அந்த மாதிரி. அது எதுக்குன்னு இருக்கு இங்க எல்லாமே இருக்கு. உண்மையை சொல்லுங்க தம்பி. இல்ல பொய்யே சொன்னதில்ல. சொன்னதே கிடையாது. எங்க ஷூட்ல எல்லாரும் ஷூட் பண்ணியாச்சு. அது ஆமா அது சொல்லிருக்கேன். என்ன பொய் சொல்லி இல்ல நான் அது சொல்ல முடியாது. இல்ல எனக்கு நிறைய இருக்குண்ணா. ஆக்சுவலா நிறைய பொய் சொல்லி நிறைய மாட்டியிருக்கேன் நிறைய. அதேதான் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், சாருக்கு தெரியும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம். நெவர் ஹேவ் ஐ எவர் யூஸ்ட்
நீக் ஷூட்டிங் ஃபார் எனி ஏதோ ஒரு இதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக வேறு எதுக்காக பயன்படுத்தியிருக்கீங்க உங்கள் ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இதை எக்ஸ்கியூஸாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆமா ஆமா உண்மையாதான் இருக்கும் அது உண்மையாவே வேலை இருக்கும் அந்த மாதிரி பிஸி கிடையாது. ஓ அதனால நீங்க எதுக்கு பயன்படுத்திருக்கீங்க? உண்மையாவே வேலை இருந்திருக்கும், எதுக்காச்சும் கூப்பிட்டு இருப்பாங்க, அப்படி இல்ல பொய்யும் சொல்லியிருக்கேன் வேற யாராவது கிட்டயும். அதுதான் சொல்றேன், நீக்குன்னு பொய் சொல்லி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? வேற நடுவுல வேற ஏதோ ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை வந்து எப்படி கேன்சல் பண்றேன்னு தெரியாம இதனால என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீக்னால பண்ண முடியாது. சரி சார், ஓகே. நீங்க அனிகா? எனக்கு காலேஜ் கட் பண்றதுக்கு இந்த இன்டர்வியூ அவர் பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். ஒரு 2 days முடியலன்னா லைக் ஷூட் இருக்கு, தனுஷ் சார் கூப்பிடுறேன், ஐம் நாட் கமிங் அப்படி சொல்லி ஓகே ஓகேன்னு. எனக்கும் அதேதான், ஏதாவது பிராண்ட் பிடிக்கல ப்ரோமோட் பண்ண சார் இந்த நீக்ல இருக்கிறதுனால இந்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்ல ஷூட்டிங்ல இருக்கேன் அன்னைக்கு முடியாது. ஏத்தனமா ரேப்பர் ஷூட் பார்த்த ட்விட்டர்ல எவ்வளவு நேரம் என்னது நீ ஏதாவது பிராண்ட் வராதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவங்க வர பிராண்ட கலச்சு விட்டு கிரெடிபிளா இல்லனா கிரெடிபிளா இல்ல. நாள லோக்கல் சார்கோல் சோப் கிடைச்சாலே அது விடிய நான் 15 ரீல்ஸ் பண்ண தரேன், ஆனா வர மாட்டானுங்க. நோன்றாங்க. ஓகே, சோ இதோட இந்த ரவுண்ட முடிச்சுக்கோங்க. மத்த இன்டர்வியூ மாதிரி இல்லையேன்னு யோசிக்கலாம் இருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அதான் இல்ல, கோல்டன் ஸ்பெரர் தானே? கோல்டன் ஸ்பெரர் தானே? இல்ல கிடையாது. ஐயோ அங்க ஆமா